பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். பிரியமானவர்களே, செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும் அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் நடந்து கொள்கிறதான விதம், உண்மைத்துவம், இது அவர்களை கடைசி மட்டும் நடத்தும். எவன் ஒருவன் தன்னுடைய வார்த்தையிலே, நடக்கையிலே, செய்கையிலே உண்மையாக இருக்கிறானோ அவனை இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவர்களும் அவனை புகழுவார்கள். வாயிலை சுத்தமில்லை என்று சொன்னால், உண்மை இல்லை என்று சொன்னால், அவருடைய உலக பிரகாரமான காரியங்கள் நன்றாய் இருப்பது போல் இருக்கும். ஒரு காலம் வரும், அவர்கள் சிக்கி தவிப்பார்கள், வேதனையினால் அவர்கள் மாளுவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். நீதிமொழிகள் 13:6 சொல்லப்படுகிறது, நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையிலே தேவ பிள்ளைகள், தங்களுடைய உயர் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், உலக பிரகாரமான வேலைகளை செய்கிறவர்கள் எல்லா இடத்திலையும் எல்லா காரியங்களிலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், செம்மையானவர்களாக இருக்க வேண்டும், நற்சாட்சி பெற்றவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் உலகத்தின் மக்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது பயங்கர வித்தியாசமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மக்கள்கள், உலகத்தின் மனுஷர்கள் அதிகாரத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால், அல்லது உயர் அதிகாரிகளாக இருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் தங்களுடைய சிந்தைகளின்படி லஞ்சம் மற்றும் பரிசு பொருட்கள் வாங்குவது, ஒரு காரியத்தை செய்வதன் மூலம் அதனுடைய பிரதிபலனை அடைய வேண்டும் என்று சொல்லி மக்களை வருத்துவது போன்ற காரியங்களிலே ஈடுபடுவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளோ நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. நான் முந்திய ஒரு ஆவிக்குரிய சபைகளிலே, என்னுடைய ஆவிக்குரிய சிறு பிரயாயத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே ஒரு பெரிய சபையிலே நான் விசுவாசியாக இருந்தேன். அப்பொழுது ஒரு உயர் அதிகாரி அந்த இடத்துல, அவருடைய வேலை ஸ்தலங்களிலே அவர் கர்த்தரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவர் தன்னுடைய வேலையிலே, அலுவலிலே வரக்கூடியதான லஞ்சங்கள் மற்றும் பரிசு பொருட்கள் இவைகள் அனைத்தையும் தனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் உதறினார். ஆனால் அவருக்கு மேல் உள்ள அதிகாரிகளோ, அவருக்கு கீழ் வேலை பார்க்கிறவர்களோ இவரை துச்சமாய் எண்ணி, இவரை கேவலப்படுத்தி, இவரை அசிங்கப்படுத்தி, இவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் ஒரு நாட்கள் வந்தது, அந்த மனுஷன் கர்த்தர் பார்க்கிறார், தன்னுடைய காரியங்களில் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இருந்தபடியினாலே அவர் ப்ரமோஷன்னால பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர் பதவிக்கு அவர் கடந்து போய் விடுகிறார். அவருடைய ரிட்டையர்மெண்ட் கடந்து வந்தது. நல்ல முறையிலே அவர் ரிட்டையர்ட் ஆகி தன்னுடைய வீட்டிற்கு கடந்து வந்தார். இவருக்கு கீழ் வேலை பார்த்தவர்கள், இவருக்கு மேல் வேலை பார்த்தவர்கள் என்றால் அவர்கள் லஞ்சத்தினாலும் பரிசு பொருட்களினாலும் தங்களுடைய சிந்தைகளின்படி செய்து கொண்டது நிமித்தம் ஒரு காலம் வந்த நேரத்தில் அவர்கள் லஞ்ச ஒழிப்பு துறையின் மூலியமாக அவர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டார்கள். தன்னுடைய பணி அவர்களை விட்டு நீங்கி போயிற்று. வெளியில் வர முடியாத வெட்கம், உறவுகளையோ நண்பர்களையோ சுற்று வட்டாரத்திலே பார்க்க முடியாத ஒரு அசிங்கம், இது எல்லாம் வேதம் சொல்லுகிறபடி செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும் என்றபடி தங்களுடைய வாழ்விலே தங்களுக்கு கிடைக்கிறதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் தங்களுக்கு தேவன் கொடுத்து நம்மை நடத்துகிறார் என்று எண்ண வேண்டும். குறுக்கு வழியிலே சத்துரு வைக்கிறதான தந்திரத்திலே, சத்துரு வைக்கிறதான கண்ணியிலே
ஒரு மனுஷன் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தை எச்சரிப்பின் சத்தமாக ஏற்றுக்கொண்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை அவன் கர்த்தருக்கு நேராய் நடத்துகிற பொழுது அவனுடைய வாழ்விலே நிச்சயமாக மேன்மையை அடைய முடியும். இந்த வசனத்தின் 2வது பகுதி சொல்கிறது, துன்மார்க்கர்களின் அதாவது துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல தங்களுடைய சிந்தையின்படி செய்த நபர்கள் சிக்கி தவிக்கிறதான சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, செம்மையானவைகளை செய்கிறவர்களுக்கு அவருடைய பெயர் பெற்று விளங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே செம்மையான காரியங்களை செய்து தேவனை நாம் பிரியப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.